Hi guys, welcome back to my channel Diary of an Artist. இந்த வீடியோவில் நம்ம எப்படி புல்லட் ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புல்லட் ஜேர்னலிங்னா என்னென்னு பார்க்கலாம். புல்லட் ஜேர்னலிங் அப்படிங்கிறது இது ஒரு மெத்தட் ஆஃப் பர்சனல் ஆர்கனைசேஷன். இதை டெவலப் பண்ணவங்க பேர் ரைடர் கெரோல். அவங்க ஒரு டிசைனர். ஸோ ஒரு புல்லட் ஜேர்னலிங்கை நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவல் டைரி ரைட்டிங்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டைரியில் நம்ம எழுத மட்டும் செய்வோம், ஆனால் ஒரு புல்லட் ஜேர்னலிங்கில் நம்ம எழுதுவோம், அதுக்கப்புறமா ட்ராயிங்கும் நம்ம பண்ணுவோம். அடுத்தது யூ கேன் கிரியேட் சம்திங் யூனிக் டு யூ அண்ட் யுவர் கோல்ஸ். அதாவது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி யூனிக், அதுக்கப்புறம் க்ரியேட்டிவாக நீங்கள் உங்களோட புல்லட் ஜேர்னலை நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம நிறைய பேர் நினைப்போம் ஒரு புல்லட் ஜேர்னல் அப்படின்னா பிகினிங் ஆஃப் தி இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் பிகினிங், மிடில் ஒரு எண்ட் ஆஃப் தி இயரில் கூட ஒரு புல்லட் ஜேர்னலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா புல்லட் ஜேர்னலிங் ஒரு நல்ல அடிஷனாக இருக்கும். அடுத்தது நம்ம 8 ஸ்டெப்ஸ் டு ஸ்டார்ட் அ புல்லட் ஜேர்னல் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேதர் எவ்ரிதிங் யூ நீட். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு புல்லட் ஜேர்னல் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளாங்க் நோட் புக், அதுக்கப்புறமா பென்ஸ் தேவைப்படும். அடுத்தது திங்க் அபவுட் வாட் பர்பஸ் யூ புல்லட் ஜேர்னல் வில் சர்வ். ஸோ நீங்கள் எந்த பர்பஸ்க்காக இந்த புல்லட் ஜேர்னல் செய்கிறீங்கன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் மேக் இட் யோர்ஸ். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நீங்கள் பேஜ் நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம், ஒரு வீக்லி சம்மரி, அதுக்கப்புறமா உங்களோட டு டூ லிஸ்ட், அதுக்கப்புறமா கோல்ஸையும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ரியேட் அன் இண்டெக்ஸ் பேஜ். நீங்கள் அந்த ஜேர்னலில் என்னெல்லாம் எழுத போகிறீங்க அப்படின்னு இந்த பேஜில் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது க்ரியேட் லாக்ஸ். ஸோ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் லாக், மந்த்லி லாக், டெய்லி லாக் அப்படின்னு நிறையா இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேக் டைம் ஃபார் இட். அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக டைம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் பேக், அட்மயர், கெட் டு ஒர்க். அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே உங்களால் ஒரு பர்ஃபெக்டான புல்லட் ஜேர்னல் செய்ய முடியாது. நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களால் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அடுத்தது நம்ம எதுக்காக புல்லட் ஜேர்னல் யூஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா உங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரீசன் என்னென்னா ஒரு பிளானர், டு டூ லிஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். ஒரு புல்லட் ஜேர்னல்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ஒரே பிளேஸில் கிடைக்கும். தேர்ட் ரீசன் என்னென்னா இட் கேன் பி அ க்ரியேட்டிவ் அவுட்லெட். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். ஃபோர்த் ரீசன் என்னென்னா இட் இஸ் அவே ஃப்ரம் ஸ்க்ரீன்ஸ். உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் ஆகும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரீசன் என்னென்னா இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டைரி ஆஃப் an Artist லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.